திரு கோவை செல்வராஜ், களத்துல இந்த கூட்டணி மாயானது அப்படின்ற கருத்தை களத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதிபலிப்பை தான் அவர் அந்த விமர்சனமா முன்வைக்கிறார் அப்படின்னு திரு கோவை சத்யன் சொல்றார். அதாவதுமா 2016 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் எவ்வளவு தொகுதியில் யார் ஜெயிச்சாங்க, 2019 யார் ஜெயிச்சா, 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு தொகுதியை தவிர 39 தொகுதிகளில் பாண்டிச்சேரி உட்பட திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது. எவ்வளவு வித்தியாச ஓட்டு? கரூரில் 5,20,000, திண்டுக்கல்லில் 5,30,000, 13 தொகுதிகளில் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். அப்ப யாருடைய கூட்டணி? அண்ணா திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, பிஜேபி கூட இருக்கு, தேமுதிக இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து இழுத்துறாங்க. இந்த கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றது. அதோட சட்டமன்ற தேர்தல் ஆட்சி அமைச்சிருக்கோம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் மொத்தம் 9 தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமியால் வெற்றி பெற முடியாது, தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனால என்னுடைய அருமை தம்பி சத்யன் சொன்னாரு, நான் எதுவும் கோவப்படல, நான் தெளிவா சொல்றேன். அவருக்கு அது அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 2014 ஜெயிச்சாங்க. அது அம்மையார் ஜெயலலிதாவும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற அண்ணா திமுக வேற, இப்ப இருக்கிற அண்ணா திமுக வேற. நீங்க ரெண்டையும் ஒன்னா போட்டு குழப்பாதீங்க. ஏன்னா இப்ப 4 அணியா இருக்கிறாங்க. அதனால அன்னைக்கு ஒரே அணிதான் அண்ணா திமுக, ஒன்னு எம்ஜிஆர். சொல்லுங்க, என்னாச்சு? 2021 ஆட்சிக்கு வந்தாங்களா? ஆட்சிக்கு வரல. ஆனா நீங்க சொல்ற அந்த வித்தியாசம் இல்லையே. அதனால ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லி முடிச்சறேன். அப்படின்ற அந்த நிலை என்பது இப்ப இல்லாம இருக்கே. அவரே அதாவது இந்த 2021 தேர்தலில் பிரம்மாண்டமான வெற்றிதான். காங்கிரஸ், திமுக, 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் கட்சி எல்லாம் உட்பட இந்த கூட்டணி எந்த தோல்வியும் சந்திக்காது. இது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக சேர்ந்திருக்கிற கட்சி. அதனால இவங்க மாதிரி ஏதாவது தேர்தலுக்காக மட்டும் கூட்டணி சேர்ற கட்சிகள் அல்ல இது. அதனால என்ன அவர் சொல்றாரு இல்லையா, அண்ணா திமுக என்பது அந்த காலத்து அண்ணா திமுக வேற, இப்ப இருக்கிறது மண் குதிரை மாதிரி. மண் குதிரை மேல உட்கார்ந்து சவாரி பண்ண என்ன ஆகும்? அது முன்னாலும் போகாது, பின்னாடியும் போகாது. மழை வந்தா எல்லாம் கரைஞ்சிரும். கோயில்ல பாருங்க, ஒதுக்குப்புறமா ஒரு மண் குதிரை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நிலைமை அந்த கட்சிக்கு இருக்கு. அதனால திமுக இந்த கட்சி இந்த பிம்பத்தை எந்த சக்தியாலும் கற்பனையிலும் கூட தோல்வி அடைஞ்சிரும் நினைச்சு பார்க்க முடியாது. அதனால தம்பி பேசுறது அவர் அப்படிதான் பேச முடியும். அதனால வேற எதுவும் பேச முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 2வது இடத்துக்கு இந்த தேர்தலில் திமுக எதிர்த்து நிக்கிற கட்சிகள் பிஜேபிக்கும் அண்ணா திமுகவுக்கு போட்டியே என்னன்னாக்கா, 2வது இடத்துல யாருங்கிற போட்டியில் இருக்கிறாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய சாதனைகள் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு. செய்த சாதனைகளை சொல்றதுன்னா சொல்லுங்க, நான் நிறைய சொல்ல தயாரா இருக்கிறேன். அமைந்ததுல அப்படின்னு இருந்தாலும் களத்துல ஒற்றுமையாக இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டை, விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. யாரு போய் பார்த்தது? திமுக வேட்பாளருக்கு முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மரியாதைக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணார். இந்த கட்சி கூட்டணியில் கூட 8 கட்சி தலைவர்களும் ஒற்றுமையாக பணியாற்றுகிறார்கள், ஒற்றுமையாக வேலை செய்யறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் இன்னும் சொல்ல போனா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. நீலகிரி தொகுதியிலையும் இன்னும் 2-3 தொகுதிகளில் முருகனுக்கு ஆதரவா அண்ணா திமுக வேலை செய்யுது. இனி ஒரு தொகுதியில் அண்ணா திமுக பிஜேபி வேலை செய்யுது. இந்த உறவு தான் முதலமைச்சர் கள்ள உறவுன்னு சொல்றார். நான் அவர் ஏதாவது சொன்னா நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். எந்த நிர்வாகி யாரை சந்திச்சாங்க? இல்ல நான் நிரூபிக்கிறேன்னு சொல்றேன். நான் நிரூபிக்கலைன்னா என்ன சொன்னாலும் கேட்கற தயாரா இருக்கிறான். அதான் எப்படி நிரூபிப்பீங்க? இப்ப இந்த கருத்தை இந்த நிகழ்ச்சியில சொல்றீங்க, எந்த அடிப்படையில நான் நிரூபிக்கிறதுனா நீங்க சொல்லுங்க. அதை எப்படி சும்மா இப்படி சொல்ல முடியாது. அதை கேட்கட்டும், நான் நிரூபிக்கிறேன். மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் நீலகிரி தொகுதியில் ஜெயிக்க கூடாதுங்கிறதுல இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க வேலை செய்யறாங்க. நான் சொல்றேன் யாரெல்லாம் யாரை பார்த்தாங்கன்னு. இல்ல அவங்களோட வெற்றிக்காக அவங்க அமைப்பாங்க, அந்த வியூகத்தின் அடிப்படையில் அவங்க செய்வாங்க. அவங்களோட வெற்றிக்காக அவங்க அந்த விஷயங்களை அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கான 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்றத நீங்க அடிப்படையில் இவர் எந்த அடிப்படையில் சொன்னாரு? தொல் திருமாவளவனோட சண்டை, அதை அண்ணன் வைகோவோட மகனோட பிரச்சனை சொல்றாரு இல்லையா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார். எல்லாமே தேர்தல் காலத்துல
கூட்டணி கட்சியா இருக்கும்போது சில வார்த்தைகள் பேசுறது அதெல்லாம் பெருசா கிடையாது, எடுத்துக்காதீங்க. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட முடிஞ்ச வரைக்கும் தொங்கி பாத்தீங்க, அவங்களோட வர முடியல, நைட் உங்களை கழட்டி விட்டாங்க. அதே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சண்முகம் எவ்வளவு கேவலமா பேசுறாரு, ஏன் அவரை போய் பேசுறீங்க? உங்களுக்கு நீங்க கூட்டு சேர்ந்தா நல்ல கட்சி, கூட்டு சேரல உடனே அவங்கள பத்தி திட்டுறது, இதுதான் கூட்டணி தர்மமா? ஓகே, நான் கொஞ்சம் பதில் சொல்லிடலாம். சரி, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். இல்ல ஒரே சுருமா 5 செகண்ட்ல சொல்லிடுறேன். களத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசினா ஒரு அர்த்தம் இருக்கும், ஏசி ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு பேசுறவங்க எல்லாம் திருச்சி மாநாட்டுல இல்ல திருச்சி மாநாட்டுல நடந்தது வேணா. ஒரு விமர்சனத்தை வச்சா நான் என்ன சொன்னேன், நான் கோவை செல்வராஜ் ஏசி ரூம்ல உட்கார்ந்துருக்கேன் நான் சொல்ல, நீங்களா தான் சொல்றீங்க. நான் என்ன சொன்னேன், களத்துல இருக்கிறவங்க பேசினா இருக்கும், ஒரு 4 ரூம்குள்ள இருந்தவங்க கேட்டா எப்படி வரும்னு கேட்டேன். நீங்க கூட்டணியை பத்தி பேசுனீங்க, 10 நிமிஷம் கூட்டணியை பத்தி ஏதாவது இருந்ததா, பதில் வந்துச்சா? இப்ப உங்க கை முன்னு கண்ணடி வைக்கிற மாதிரி இங்க தமிழிசை தங்கப்பாணியின் போகும்போது விரட்டி அடிக்கப்பட்டார். அப்ப அந்த கூட்டணி கட்சியில் எங்க இருந்தாங்க? யாருமே. நீ மாறன் விரட்டி அடிக்கப்பட்டார், யார் இருந்தா? சிதம்பரத்துல நடந்துச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. யார் இருந்தா? கட்சியோட தலைவர் எல்லாருக்கும் சேர்த்தா வா கேட்பாரு. ஆனா பிரச்சாரத்துல இல்லங்கிறது உண்மை, வேட்பாளரோட கூட்டணி கட்சிகள் இல்லங்கிறது உண்மை. அது அவர் பிரச்சாரத்துக்கு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும், இதுதான் உண்மை. சரி, ஓகே. திரு கலை, இப்போ அதிமுக இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் அதிமுகவுல என்ன இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. இவங்க வேட்பாளர்கள் எங்க போய் ஓட்டு கேட்க போறாங்க? இவங்களும் ஏசி ரூம்ல ஒரு லாட்ஜ்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க நோட்டா கேட்கறதுக்கு போறாங்க. இவரு போய் பார்த்தாரா? சரி திரு, ஓகே, 2வது சுற்றுல பேசலாம். திரு கலை, இப்போ அதிமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் பாஜக பக்கம் போயிட்டாங்க அப்படின்றது தானே கள நிலவரமா இருக்கு? இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இருபக்கமும் போயிருக்கிறாங்க. இப்போ அதில் முக்கியமான பெரிய கட்சிகள் சொல்லப்போனால் தேமுதிகவும் பாமகவும். பாமக அந்த பக்கம் போயிருக்காங்க, தேமுதிக இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. தேமுதிகோட தொண்டர்கள் நிர்வாகிகள் இந்த கூட்டணியோட இயைந்து இருக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி பாமகவினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளும் இந்த கூட்டணியோட, பாஜக கூட்டணியோட ஒருங்கிணைந்து இல்லை. நம்ம பார்க்குறோம், ஏராளமான மாறுபட்ட கருத்துக்கள் வந்துட்டு இருக்குது. ஒரு இரவில் அந்த மாறுபாடு இருக்கு. அன்றைய ஒரு இரவில் தான் பாமக பாஜகவோட சேர்ந்த அந்த ஒரு இரவில் தமிழ்நாடு அரசியலே மாறி போய்விட்டதுன்னு யார் சொன்னா? அண்ணாமலை சொன்னார். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இரவில் என்ன நடந்துச்சு திரைமறைவில் அப்படின்னு கேட்குறாங்க. பாமக தொண்டர்கள் கேட்குறாங்க. ஒரு இரவு காலையில் வரைக்கும் நீங்கள் அதிமுக கூட்டணி சொல்லிட்டு இருந்து திடீர்னு மாறி ஒரு இரவில் நீங்கள் அந்த பக்கம் தாவுனீங்க. ஏன் தாவுனீங்க? இல்ல, அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது பாஜக கூடவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருந்தாங்க. காலையில் கிட்டத்தட்ட முடிவாகி போச்சுன்னு சொன்னாங்க. இரவில் திடீரென்று அந்த பக்கம் போய் சேர்றாங்க, தாவுறாங்க. அது அந்த பல்ட்டியை மக்கள் ரசிக்கலை. மக்களை விட்டுருங்க, பாமக தொண்டர்கள் நிர்வாகிகள் ரசிக்கலை. இது வெளிப்படையாக தெரியுது. அதுக்கு முதலாளே அவங்களுடைய கொறடா, சட்டமன்ற கொறடா எடப்பாடி அவர்களை போய் பார்த்து, அவர் வீட்டில் பார்த்து நடக்க போகிறத பற்றி சொல்லிட்டார். ஓகே, இல்ல இந்த நீங்க சொல்ற அந்த தாவுதல், பல்டி, இந்த விஷயங்கள்லாம் அதிமுகவுக்கும் பொருந்துமா? ஏன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாஜக கூட கூட்டணியில இருந்து பிரிந்து வந்தாங்க. அப்போ அதையும் தாவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, அது தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தையின் போது, கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது உடஞ்சிட்டு உடனே போகலை. அவங்க நீண்ட நாள் பிரச்சனையே கிளப்பிட்டு இருந்தாங்க, புகார்களை சொல்லிட்டு இருந்தாங்க மேல் தலைமைக்கு. அது மேல் நடவடிக்கை இல்லை. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க 2026 தேர்தலில் நீங்க இப்ப எங்களுக்கு அந்த விஷயம் தானே பாமகவுக்கும் நடந்தது. அதே மாதிரி அது மாதிரியான தொடர் நிகழ்வுகளுக்கு முடிவுல ஒரு முடிவு எடுக்கப்படல, லாஜிக்கலா கன்க்ளூஷன் ஆகல. இல்ல, திடீரென்று பல்டி அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தினார் அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற கட்சிகள்ல முறிவு ஏற்பட்டு அவங்கள்ல இருந்து அதிமுக பக்கம் வருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, அப்போ அது பல்ட்டியா தெரியலையா? பல்ட்டி இல்ல, எதிர்பார்ப்பு தப்பு ஒண்ணும் கிடையாது. அது அங்க மாறுபட்டு சிந்தனை முரண்பாடு வெளியில எதிர்பார்ப்பு ஏன் பாமகவுக்கு இருக்க கூடாது? பாமக அப்படி பண்ணலைங்க. ஒரு கட்டத்து வரைக்கும் அதிமுக உறவுக்கு உடன்பாடிக்கை ஏற்படக்கூடிய நேரத்தில் ஏற்பட்டாச்சுன்னே சொல்லப்பட்டது. திடீரென்று இரவோட இரவா அந்த பக்கம் போறாங்க. அது நான் சொல்லலை, அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க திடீர்னு மாறிட்டாங்கன்னு.
அதனால் அவங்க சொல்கிறாங்க, அதே நான் திருப்பி நான் சொல்கிறேன். சரி, அப்போ மக்கள் நீதி மய்யம் கட்சி அப்படின்றது கூடுதலாக திமுக கூட்டணியில சேர்ந்துதான் இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க திமுக. அப்படி இருக்கும்போது அது வலுவானது அப்படின்றது வந்து மாயை அப்படின்ற விமர்சனத்தை ஏன் எடப்பாடி பழனிசாமி? மாயைன்னா மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் அவர்கள் இந்த திராவிட கட்சிகள் ஊழலுக்கு எதிராக மாற்றாக நான் வருகிறேன் சொன்னார். யூபிஏ ஆட்சி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி. அந்த ஆட்சியை நடத்திய காங்கிரஸோடும் திமுகவோடும் அவர் ஒன்று சேர்றார். இது ஊழல் எதிர்ப்பா? இது எப்படி ஊழல் எதிர்ப்புன்னு சொல்ல முடியும்? அப்போ அது அங்கே அடிபட்டு போயிடுது. அவருக்கு அன்றைக்கு இருந்த வாக்கு வங்கி இப்போ இருக்காது. அவர் எதை நம்பி அவரை வாக்களித்தாங்க? ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் ஒரு 3-4% 5% வாக்களித்தாங்க. அவங்க எதை நம்பி வாக்களித்தாங்க? அவர் ஒரு மாற்றாக இருக்காருங்கிறது தான். அவர் இப்போ அவங்களோட போய் ஐக்கியமாயிட்டார், கரைஞ்சிட்டார். கூட்டணியில் போயிருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் கரைஞ்சிக்கிட்டார். ஒன்றுமே இவருக்கு தரல. ராஜ்யசபா சீட்டு தர்றேன்னு சொன்னாங்களாம், அதை நம்பி அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. இது எப்படி? இதுவும் ஒரு ஓல்டி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒப்பந்தம் போட்டு தானே சார் பண்ணிருக்காங்க, சொன்னாங்களாம் அப்படின்னு எந்த அடிப்படையில் ஒப்பந்தம் போட்டு யாரு பார்த்தா? சரி, தொகுதி ஒப்பந்தம் அத பிரஸ்ல அவர் காமிச்சாரு. சரிங்க, ஒப்பந்தம் 1000 பங்கிடு. அங்க போறதுக்கு பல விஷயங்கள் சொல்லப்படுது. சினிமா துறையில் அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள்லேருந்து அவங்க காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை, தங்களுக்கு தடையாக இருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை, இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் அங்கே போயிருக்காருங்கிற ஒரு கருத்து நிலவுது. உங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக நான் சொல்லலை, கருத்து நிலவுது. அரசியல் களத்தில் என்ன நடந்தது எதுவுமே நான் சொல்லலை. இது கருத்து பத்திரிகைகளில் மீடியாக்களில் அலசப்படுகிறது, திருப்பி வருது. பலரும் சொல்கிறாங்க விக்ரம் படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அவருக்கு என்ன சிக்கல்கள் வந்துச்சு, என்ன மோதல்கள் வந்துச்சு, எப்படி முட்டல்கள் வந்துச்சு, கடைசியில் எப்படி தீர்க்கப்பட்டது என்று போன்ற விஷயங்கள்லாம் மீடியாவில் வந்துட்டு இருக்க விஷயங்கள் நான் சொல்லலை. விக்ரம் திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் திமுக கூட்டணிக்கும் என்ன தொடர்பு சார்? ஆமாம், அதான் ரெட் ஜெயின் மூவிஸ் தானே கடைசியில் அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாங்க, வெளியிடுவதில் திரும்ப வந்துச்சு, கடைசியில் போய் பணிஞ்சார். அங்கே பணிஞ்சதோடு சேர்ந்து தன்னுடைய கட்சியை அடகு வைத்து திமுக கூட்டணிக்கு பணிஞ்சார். அது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அவருடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் பிற கட்சிகள் எடுத்துக்கோங்க. நீங்கள் உதாரணமாக 4 கட்சிகள் நான் சொல்கிறேன். திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரஸுக்கு அவங்க தனியாக நின்று 2011 3.8% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது.